மின்வாரிய ஊழியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி அரசு கேபிள் உரிமையாளர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் மனு. கரூர் மாவட்டம் கடவூர் சேர்வைக்காரம்பட்டியைச் சேர்ந்தவர் அரசு கேபிள் உரிமையாளரான டேனியல் பிரசாத். அந்த பகுதியில் சுமார் 13 ஆண்டு காலமாக அரசு கேபிள் டிவி நடத்தி வருகிறார். தனது அலுவலக பணிக்காக ஆலந்தூரில் பகுதியில் கடை ஒன்றை வாடகைக்கு எடுத்து தனது தொழில் சம்பந்தமாக பயன்படுத்தி வந்தார். இதற்கு மின் கட்டணமும் செலுத்தி வந்துள்ளார். கடந்த 20/10/2023 தேதியன்று மின் இணைப்பு வைப்பு தொகை 4410 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். இது சம்பந்தமாக பாலவிடுதியில் உள்ள துணை மின் நிலைய அலுவலர்களை டேனியல் பிரசாத் தொடர்பு கொண்டு விவரம் கேட்டுள்ளார். அப்போது இந்த மின் இணைப்பு யார் பெயரில் உள்ளதோ அவர்கள் மட்டுமே செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளனர். ஆனால் பாலவிடுதி துணை மின் நிலையத்தில் பணியாற்றும் ஆனந்த் என்பவர் டேனியல் பிரசாத்திடம் நீதான் அந்த தொகையை கட்ட வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் மின் கட்டணம் செலுத்தவில்லை என்றால் மின் இணைப்பை துண்டித்து விடுவதாக மின்வாரிய அலுவலர் ஆனந்த் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் மின் இணைப்பை துண்டித்த மின்வாரிய அலுவலர். இதனை கேள்விப்பட்ட கடை உரிமையாளர் பணம் செலுத்த வந்தபோது நீங்கள் செலுத்த வேண்டாம், டேனியலை வரச் சொல்லுங்கள் என்று கட்டாயப்படுத்தினார் மின்வாரிய அலுவலர் ஆனந்த். டேனியல் பிரசாத் அந்த டெபாசிட் தொகையை செலுத்தியுள்ளார். டெபாசிட் தொகை கட்டிய பிறகு அந்த டெபாசிட் தொகையை திரும்ப பெறுவது எப்படி என்று கேட்ட டேனியல் பிரசாத், இந்த பணம் நீங்கள் திரும்ப பெற இயலாது என்று கூறியுள்ளார். இதனால் மனமுடைந்த டேனியல் பிரசாத் பாலவிடுதி துணை மின்வாரிய அலுவலர் ஆனந்த் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 7 கிரேட் நியூஸ் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன். சரின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். திரும்பி 2 நாள் கழித்து என்னுடைய மின் இணைப்பை நான் தொழில் பண்ணுற இடத்துல மின் இணைப்பை துண்டிச்சிட்றாங்க. துண்டிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்பி நான் ஆஃபீஸில் கேட்ட பொழுது இல்லை நீ தான் கட்டணும், கடை உரிமையாளர் நானே கட்டுறேன்னு சொல்லிட்டு வராரு. திரும்பி இந்த ஆனந்த நபர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா நீ தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கடை உரிமையாளரை செலுத்த வந்தவரை தடுத்துட்டு என்னை செலுத்த சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு உபயோகப்படுத்தினதுக்கான கட்டணம்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, நீ தான் செலுத்தணும்னு சொல்லிட்டு என்னை கட்ட வைக்கிறாரு. அந்த டெபாசிட் அமௌண்ட் 4410 ரூபாயா. சரி சொல்லிட்டு நான் செலுத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு மின் இணைப்பு கொடுக்குறாங்க. இது நடந்துகிட்ருக்கு. தொழிலை நிப்பாட்டிட்டேன் நான். இவர் இப்படியே தொடர்ந்து பிரச்சனை கொடுக்குறது தொழில் நிப்பாட்டிட்டேன் நான். 2 மாதமாக நான் அது நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. நான் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை எஸ்சி ஆஃபீஸில் கரூரில் உள்ள எஸ்சி ஆஃபீஸில் நான் செயற்பொழியரை சந்தித்து நான் கேட்ட பொழுது அவங்க இது அவருக்கு தேவையில்லாத விஷயம், அவங்க தான் இதை பே பண்ணணும், நீங்கள் இதை கட்டணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற விளக்கத்தையும் இவங்க சொல்லிவிட்டு இவங்க இங்கேருந்து கூப்பிட்டு அவர்கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க. வெள்ளிக்கிழமை தெரியப்படுத்தினதுக்கு அப்புறமேட்டு சனிக்கிழமை நான் அவரை பார்க்கலான்னு அவரை போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு நான் இங்கேருந்து போகிறதுங்களாட்டியுமே என் வீட்டுக்கு போகிற மின் இணைப்பை மதியம் 2 மணிக்கு நான் இங்கே பெட்டிஷன் 1 மணிக்கு கொடுக்குறேன். 2 மணிக்கெலாம் என் வீட்டை சுற்றி உள்ள 10 வீட்டுக்கும் ப்ளஸ் பெட்ரோல் பங்க் இருக்குது, எல்லா இடத்துலையும் மின் இணைப்பை துண்டிச்சிட்றாங்க. துண்டிச்சிட்டு அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. இந்த ஆனந்தங்கிற நபர் ஆர்எஸ் பணம் கட்ட வச்சவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, கடை வாடகைக்கு கொடுத்தவங்க கடை வாடகைக்கு எடுத்தவங்க நீங்கள் தான் பேசிக்கணும், எங்களே வச்சு பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல நான் கடந்து வந்துடுறேன். கடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திரும்பி அந்த கடை உரிமையாளரை அழைச்சி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் இந்த டெபாசிட் அமௌண்ட்டை ரீஃபண்ட் எழுதி கொடுங்க. முதல்ல பணமே உங்களுக்கு வராதுன்னு சொன்னவர், இந்த 4000 ரூபா பணம் உங்களுக்கு திரும்ப வராதுன்னு சொன்னவர், அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எழுதி கொடுத்தா அந்த பணம் வரும்னு சொல்லி இவரே திரும்ப சொல்கிறாரு. மாற்றி பேசுகிறாரு. இவர் செஞ்ச நடவடிக்கையினால், இவர் செஞ்ச வேலையினால் எனக்கு தொழிலே கிட்டத்தட்ட 8 மாதம் நின்று போயிடுச்சு. எனக்கு வாழ்வாதாரத்தை பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டார் இவர் துறை ரீதியான நடவடிக்கை வேணும்னு சொல்லிட்டு ஐயாட்ட மனு கொடுக்கறதுக்காக வந்தேன். இது நடந்ததுக்கான காரணம் எல்லாமே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இபி போஸ்ட்டில் நம்ம கேபிள் வயர் கட்டி கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறதுனால இவர் என்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, இந்த வயருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. தமிழ்நாடு முழுக்கவே எல்லா ஊர்லேயும் இபி போஸ்ட்டில் கேபிள் வயர் போகிறதுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பணம் கொடுத்தா தான் நான் இதில் அனுமதிக்க முடியும், இல்லாட்டி என் லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இதில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் நான் இதை அனுமதிக்க முடியாது, நீங்கள் பணம் கொடுக்கணும், ஏஐக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்கிட்ட கேட்குறாரு. இதை நான் மறுப்பு தெரிவித்ததுனால தான் இவ்வளோ விஷயமும் திரும்பி 4 வருஷம் அவர் வேறு ஒரு சிந்தாமணின்ற ஒரு இடத்துக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபரில் போயிருக்கிறாரு. திரும்பி இப்போ அவர் இங்கே 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்தில் தான் திரும்பி என்னை கேட்கும் பொழுது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை என்னை சிக்க வச்சு இந்த மாதிரியான தொந்தரவுகள் எனக்கு அவர் கொடுக்குறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறார், உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எங்கே போய் பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க, நானும் பார்த்துக்கிறேன், நான் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது, எந்த ரீதியாகவும் நான் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி அந்த பதவியில் இருக்கிற அதிகாரத்தில் அவர் என்னை மிரட்டுறாரு. அவர் ஆர்எஸ்ஆ இருக்கிறாரு பாலவிடி துணை மின் நிலையத்தில். அதுக்கான ஆதாரம், வீடியோ ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது. இவர் இந்த ஓனரை கட்ட வேணான்னு சொல்ல வச்சதுக்கான ஆதாரம்,
நான் டெபாசிட் அமௌண்ட் ரீஃபண்ட் வருமானு கேட்டதுக்கு வராதுன்னு சொன்னதுக்கானது, திரும்பி இவர் வந்து நீ முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாமே என்கிட்ட வந்து வீடியோ ஆதாரமாக என்கிட்ட இருக்குது. நான் வெறும் பெனால்ட்டி அட்வான்ஸ் பணம் வந்து 4000 சொல்கிறீங்க. 4410 ரூபா. அதுக்காக 8 மாதமாக அப்போலாம் போச்சா? 8 மாதமாக என்னுடைய நிப்பாட்டியாச்சு. இப்போ என் பொழப்பே நடத்தலை. எனக்கு வந்து இதில் வந்து நான் வந்து 15 லட்ச ரூபா நான் முதலீடு பண்ணியிருக்கேன். என் முதலீடவே வந்து சுத்தமாக முடிச்சிட்டாரு. ரொம்ப மிகுந்த மன உளைச்சலில் நான் இருக்கேன். நான் எனக்கு ஐயா வந்து தீர்வு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார்.